மல்லியோட கதாநாயகி, த ஹீரோயின், த கார்ஜியஸ், த ஏஞ்சல் அப்படின்னு சொல்லலாம். மல்லி வணக்கம். வணக்கம். அவன் சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா அவன் அதை ஓவரா பண்ணுவான். நான் எங்க நல்ல நேச்சுரலா தாங்க இருக்கேன். ஏங்க நல்லா கேட்டுக்கோங்க. அழக வந்துட்டு நம்ம என்னாலுமே அப்படியே உள்ள வச்சுக்கவே முடியாது, பாராட்டிடணும். அதான் எங்க அம்மாவும் சொல்லி கொடுத்துருக்காங்க, எங்க அப்பாவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டா இல்லையா? பாத்தீங்களா? ஆதரிக்கணும். ஆமா ஆமா. ஏங்க உங்களுக்கு கால் வலிக்கலையா? ஏன் மண்டிலே ஓட்டிட்டு இருந்தா எப்படி? ஃப்ரெஷ்ஷா ஏதாச்சும் எடுத்துட்டு வரணும். அவன் இன்னைக்கு உங்களை மீட் பண்றேன்ற போது இந்த மாதிரி கிரிஞ்சா ஒரு 4 விஷயம் ஓட்டிட்டே இருப்பான். நீங்க பாருங்க, இப்ப இந்த உலகம் அந்த செட்ல போய் நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. இந்த உலகத்துல நம்ம இந்த உலகத்திலே இப்ப கிரிஞ்சா தான் போயிட்டு இருக்கு. நம்ம கிரிஞ்சில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இல்ல, தெரியல. தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சோசியல் மீடியா திறந்து பார்த்தாலே நிறைய விஷயங்கள் கிரிஞ்சா தான் வந்துட்டு இருக்கும். அதை நம்ம லைக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம், நம்மளும் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகே. ஆனா உண்மையாவே மல்லி தொடர் உங்களுக்கு வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இப்போ ஆல்மோஸ்ட் 700 எபிசோட்ஸ் ஆக போகுது. ஸோ இவ்வளோ நாளா அதே லவ் அதே சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இல்ல எனக்கு என்னன்னா, ஏன் நிக்கிதாவை மக்களுக்கு இவ்வளவு பிடிக்குது? என்ன ஒரு விஷயம். ஏன்னா சீரியல்ல பார்க்கும்போது உங்களுடைய கதாபாத்திரம் எனக்கு தெரியுது, நிறைய நிகழ்ச்சியில வரும்போது. ஆனா there is a lot of love எப்பவுமே. எந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்? ஆனஸ்ட்லி நானே யோசிச்சிருக்கேன். ஏன்னா இப்போதான் கொஞ்சம் ஷோஸ் எல்லாம் கம்மியா பண்றோம். முன்னாடி எல்லாம் ஷோஸ்ல எல்லாம் நிறைய நானும் விஜயும் வந்துட்டே இருக்கோம். ஸோ அந்த ஃபிக்ஷன் இப்போ நம்ம சீரியல்ல கொடுக்குற அதே அமௌண்ட் ஆஃப் லவ் எங்களுக்கு நான் ஃபிக்ஷன்லயும் கிடைச்சது. இப்போ ஷோஸ் பார்க்கும்போது கூட மல்லி விஜய் காம்போன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படி ரசிச்சு பார்த்துருக்காங்க. அதனால எதுவும் அந்த காம்போ ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த சீரியல், இந்த ஸ்டோரி அதெல்லாம் மேபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அதனால மல்லியா பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நைஸ். மல்லி தொடர்ல அதான் எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும், அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரி இன் மை லைஃப். அப்படின்னா அது என்ன விஷயம்? இதில் நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங் டைம்லலாம். ஸோ ஒரு யூஸ்வலாக நம்ம ஒரு சீரியலில் தான் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த மாதிரி கேரக்டர் இல்லை அந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ எனக்கு இந்த சீரியலில் அந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ், ஒரு ப்ரொஃபஷனலான ஸ்டன் மாஸ்டர் அந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன். ஸோ அது எனக்கு ரொம்ப. நீங்கள் ரியல் லைஃப்பில் இந்த ஸ்கூல்லாம் நம்ம படிக்கும்போது இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் நம்ம பயங்கரமாக பண்ணியிருப்போம். ஏன்னா இப்போல்லாம் நம்ம இந்த வேலை அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனால் ஸ்கூல் படிக்கும்போது மட்டுமே நம்ம இந்த சண்டை, இந்த இது என்னடா இதை வரண்டா நான் வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடக்கும்போது அது யாருக்கும் தெரியாம டீச்சர் கிட்ட சொல்லி கொடுத்து அடி வாங்குற டைப் நான் குட் கேர்ள். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நான் தேடிட்டு இருந்தேன். ஏன்னா நாங்க பாட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருப்போம். நேருக்கு சண்டை போடுறான். ஐ ஹாவ் அதர் ஆப்ஷன். என்னடா ஆப்ஷன்? டீச்சர் கிட்ட மாட்டி விட்டு உன்னை அடி வாங்க வைக்கிறது தான் ஆப்ஷன். இல்ல டைரக்டா போய் சண்டை போட மாட்டோம். ஆனா எனக்கு சண்டே அந்த மாதிரி பண்றது எனக்கு அந்த டைம் ஸ்கூல்ல ரொம்ப குட் கேர்ள் மாதிரி இருந்துட்டோமா, எனக்கு அதுவே பிடிக்காது. அப்படி ஏதாச்சும் நடந்துச்சுனாலே போய் சொல்லுவேன் டீச்சர் கிட்ட, இப்படி 2 பேர் அந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு, டீல் பண்ணுங்க. இந்த ஒரு விஷயம் மக்களுக்கு நிக்கிதா பத்தி ஒரு விஷயம் தெரியாது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நல்ல ஒரு கீபோர்ட் பிளேயர், சிங்கர் அப்படின்னா நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹிடனான ஒரு விஷயம் ஒன்று இருக்கும்ல, இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது அப்படின்னா அது என்ன விஷயம்? அப்படியெல்லாம் இல்லை. நான் கொஞ்சம் லைட்டா டான்ஸ் ஆடுவேன், வரைவேன். ஆனா அந்த மாதிரி அதுக்கான டைம் எடுத்து பேஷனேட்டா பண்ற அளவுக்கு டைம் இல்லைன்னு மட்டும் இல்லை, கொஞ்சம் லேசி. அந்த மாதிரி டைம் கிடைச்சா என்ன, நம்ம ஒரு மூவி பார்க்கலாமே, மாலுக்கு போலாமே அப்படின்னு யோசிப்பேன். தவிர டிராயிங் எல்லாம் பிடிக்கும். ஆனா அது அப்படி உட்கார்ந்து பண்ற அளவுக்குன்னு அந்த இது கிடையாது. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் மாத்திக்கவே மாட்டேன் அப்படின்னா அது என்ன விஷயத்த நீங்க மாத்திக்கவே மாட்டீங்க? கம்ப்ளீட்டா என் கேரக்டரை நான் மாத்திக்க மாட்டேன். எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். இல்ல ஆனா இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் சொல்லி இருப்பாங்க, இது லைட்டா மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இப்ப காமனா நிறைய விஷயம் வரும்ல. இப்ப நம்ம கிட்ட பேசும்போது இந்த ஷார்ட் டெம்பர் மட்டும் நீ மாத்திட்டா நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு 4-5 பேர் உங்களோட வெல் விஷஸே சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு விஷயத்த, ஆனா நான் மாத்திக்கவே மாட்டேன் அப்படின்னா அது நான் கொஞ்சம் ஸ்டபர்ன். ஆனா எல்லாருக்கிட்ட இருக்காது, ரொம்ப க்ளோஸா. இப்போ அப்பா அம்மா கிட்ட இப்படின்னா இப்படிதான் இருக்கணும், எனக்கு இது வேணும்னா இதுதான் வேணும்னு சொல்லுவேன். ஆனா இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஆனா அது மேபி, ஆனா அதுவும் மாத்திக்கணும்னு சொல்ல மாட்டேன், எனக்கு பிடிக்கும். அதுதான். இன்னொன்னு உங்களுக்கு தெரியுமா, இவங்க பயங்கரமா இவங்க இங்க ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணல, அப்ராட்ல ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்ப அத கேட்கலாம் தான் நான் வந்தேன். ஆக்சுவலி நீங்க பிறந்தது கேரளா இல்லையா?
அதுக்கப்புறம் நீங்க வந்து இங்க ஒர்க் பண்ணீங்க. பட் படிச்சதெல்லாம் வந்து அப்ராட்ல. சோ நிறைய இடத்துக்கு போயிருக்கீங்க, நிறைய கல்ச்சர் நீங்க பாத்துருக்கீங்க. அதுல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம், இல்ல உங்களுக்கு ரொம்ப கேட்ச் பண்ண ஒரு விஷயம், இது நல்லா இருக்கு, இது நம்ம கத்துக்கணும், இது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணதுல ஒரு விஷயம் சொல்லுங்க. ஐ திங்க் அக்செப்டன்ஸ். இப்போ இந்தியனா இருக்கும்போது ஐ ஃபீல் லைக் நம்ம எல்லா இடத்துலயும் மர்ஜ் ஆக முடியும். இப்போ லாங்குவேஜா கூட, இப்போ இங்கிலீஷ் கூட ஐ ஃபீல் லைக் நான் யூரோப்ல படித்தேன், லண்டன்ல தான் படித்தேன். அங்கே யூரோப்ல இருந்த நிறைய ஃப்ரெஞ்சா இருந்தாலும் ஜெர்மனா இருந்தாலும் நிறைய பேரை பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் சுத்தமா அவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம இந்தியன்ஸ் வந்து அந்த லெவலில் இருக்காங்க, ஹைட்ல இருக்காங்க. எப்படியாச்சும் சமாளிச்சிருவாங்க. எங்க போட்டாலும் எது பண்ணாலும் எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் எப்படியாச்சும் they will manage. அது வந்து இந்தியன்ஸோட ஒரு குவாலிட்டின்னு நினைக்கிறேன். மல்லிக்கு வந்து இந்த ஒரு விஷயம் பிடிக்கும், இந்த ஒரு விஷயம் பிடிக்காது. மல்லிக்கு, நிக்கிதாக்கு இல்ல, மல்லினா அது என்ன விஷயம்? மல்லிக்கு வெண்பானா ரொம்ப பிடிக்கும். அதனால அவளை வந்து நல்லா பாத்துக்கிறது, அவளை ஊட்டுறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவளுக்கு எதிராக யாராச்சும் ஏதாச்சும் பண்ணா அது மல்லிக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது மல்லியால வந்து டாலரேட் பண்ணவே முடியாது. ஓகே, மல்லிக்கு வெம்பாக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்துட்டு மல்லிக்கும் பிடிக்காது. இந்த வெண்பாவை யாராச்சும் டார்ச்சர் பண்றாங்கன்னா அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். வெம்பா வந்து படி 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 அப்படின்னு சொல்லிட்டு அது டார்ச்சர் கிடையாது, அதுதான் படிக்கணும். அப்படிதான், கரெக்ட். ஆனா நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம வளர்ந்துட்டோம், அதனால நம்மளுக்கு அப்படி தெரியாது. சின்ன வயசுல இருக்கும்போது அது நம்மளுக்கு ஒரு டார்ச்சர் தான். அந்த டார்ச்சர் மட்டும் மல்லி பார்க்க மாட்டோம். வேற ஏதாச்சும் ஓவரா ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணா அதுக்கு மட்டும் மல்லி வந்து எனி எக்ஸ்டெண்ட் போவாங்க. சோ பேசிக்கலி வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஒரு பர்சன் வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்குது. பட் நிக்கிதா வந்து எந்த அளவுக்கு, இப்ப நிக்கிதாக்கு வந்துடலாம், நிக்கிதா எந்த அளவுக்கு அவங்களுடைய க்ளோஸ் பீப்புள் வந்து ப்ரொடெக்டிவா? நானும் அந்த விஷயத்துல நானும் அப்படிதான். நான் என்னோட க்ளோஸ் பீப்புள் வந்து அந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவேன். எப்படின்னா இப்ப அவங்க தப்பா ஏதாச்சும் பண்ணா நான் டைரக்டா சொல்லுவேன், நீங்க பண்றது தப்பு, நீங்க பண்றது எனக்கு பிடிக்கலன்னு. அவங்கள திட்டினா கூட இன்னொருத்தர் முன்னாடி போய் நான் அவங்கள பத்தி குறை சொல்ல மாட்டேன். இன்னொருத்தர் முன்னாடி போகும்போது நான் அவங்க பக்கம் தான் இருப்பேன், நான் அவங்களுக்கு மேபி டிஃபெண்ட் பண்ணுவேன். ஆனா அவங்க கிட்ட மட்டும் டைரக்டா வந்து நீங்க பண்றது தப்புன்னு சொல்லிட்டு அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ணுவேன். சூப்பர். அப்படிதான், அதாவது ஏதாச்சும் ஒரு விஷயம்னா அது ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம சொல்லிடணும். அதை விட்டுட்டு பின்னாடி காய போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சொல்லவே கூடாது. வெரி குட். அண்ட் இன்னொன்னு, நிக்கிதா இந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜேர்னில தான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்பயாச்சும் நீங்க யோசிச்சிருக்கீங்களா, கண்ணாடி முன்னாடியோ இல்லைன்னா தனியா இருக்கும்போது, பரவாயில்லப்பா எங்கேயோ நம்ம பிறந்து நம்ம வந்து படிப்பெல்லாம் முடிச்சு நம்மளுக்கு பிடிச்ச, நிஜமாவே யோசிச்சிருக்கீங்க? ஏன்னா நான் இந்த இண்டஸ்ட்ரியில வந்தது வந்து நான் ஆசைப்பட்டோ அதுக்கு ட்ரை பண்ணியோ அப்படின்னு வந்தது இல்லை. நான் சின்ன வயசுல எப்படியோ இதுக்குள்ள வந்துட்டேன். அதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்டன்ஸ்ல நானே ஃபீல் பண்ணியிருக்கேன், எனக்கு ஆக்டிங் வேண்டாம், மேபி வாட் இஃப் நான் ஒரு ஆக்டர் இல்லைனா நான் என்ன ஆயிருப்பேன். ஏன்னா இது வந்து அப்படியே ஒரு ஜேர்னியா போயிட்டே இருந்துச்சு, ஒரு ட்ரெயின் மாதிரி அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இஃப் அட் ஆல் திஸ் இஸ் நாட் த திங், அப்படிங்க அப்புறம் வேற என்ன இருக்கும்னு எனக்கு தெரியணும்னு ஆசைச்சு. இஃப் இட்ஸ் நாட் ஆக்டிங், அதுக்கு நான் அதுக்கு தான் நான் லண்டன் போனேன், படிக்கிறதுக்கு போனேன். ஐ தாட் ஓகே மேபி அந்த வழியில போகலாம், நம்ம நார்மலா ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம் அப்படின்னு போனாலும் இந்த மீடியானா ஒரு மேக்னெட்டிக் பவர் மாதிரி. நம்ம எங்க எல்லாம் போனாலும் எதெல்லாம் ட்ரை பண்ணலாம் கடைசியில சுத்தி சுத்தி இங்கேயே வந்துடும்.